இப்போ வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் மக்கள் பணத்தை தொடவும் மாட்டோம், தொட்டவங்களை வந்து சும்மா விடவும் மாட்டோம் அப்படின்னு வீரவசனம் பேசின தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கு கடந்த ஆகஸ்ட் 5, 6ஆம் தேதி. இப்போ அந்த ஒரு பட்ஜெட்டுன்றது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கோ, எந்த செக்டாரில் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அதை தீர்க்கிறதுக்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறதா தான் இருக்கணும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் முக்கியமான விஷயங்கள் 3 விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது அரசு தனியார் கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் ஒரு 3 திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கோவை டு அரியலூர் மின்தொடர் பாதை டிரான்ஸ்மிஷன் பாத்வே வந்து அமைக்கிறது. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 EV பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ்ஸஸை வந்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 2 லட்சம் மாணவர்களுக்கு வந்து அக்கமடேட் பண்ணுற மாதிரி ஹாஸ்டல்ஸ் அமைக்கிறது, இப்படின்றதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஓகே, மக்கள் நலன்லேருந்து அவங்க யோசிச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை வரவேற்கலாம். ஆனால் இந்த திட்டத்தை எல்லாத்தையுமே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற அந்த PPP கொள்கையின் படி வந்து கொண்டு வராங்க. இப்போது இதனால் வந்து இதில் வந்து ப்ரைவேட்டோட ஆதிக்கம், ப்ரைவேட் கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய டாமினன்ஸாக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு கவர்மெண்ட் வந்து எப்போவுமே இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மக்கள் நலன் சார்ந்து யோசிப்பாங்க. ஆனால் ப்ரைவேட்டோட மோட்டிவ் என்னவாக இருக்கும்? அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்கணும், லாபம் பார்க்கணும் அப்படின்றது தான் மோட்டிவாக இருக்கும். அவங்க வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிலாம் வந்து நினைக்க மாட்டாங்க. அப்போது